வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்டிஏ கூட்டணி மீண்டும் பெரிய அளவுக்கு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று இரவு பிஎஸ் கோயலை ரவீந்திரநாத் அவர்கள் சந்திக்கிறாரு. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அப்போ இன்றைக்கி சென்னை வராரு ஓபிஎஸ். நாளைக்கு அநேகமாக மோடி அவர்களுடன் ஒரே மேடையில் இருந்து நாங்கள்லாம் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு நாளைக்கு சொல்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அமித்ஷாவுடைய மேஜிக்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தால் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ஐயாவை எப்படி டீல் பண்ண போகிறாங்க, தேமுதிகட்ட என்ன பண்ண போகிறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி அதிமுக டெவலப் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போயும் நான் சொன்னேன், கண்டிப்பாக அதிமுக டெவலப் ஆகுங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணி சாதாரணமாக நினைக்காதீங்க, அது ஒரு மெகா கூட்டணியாக உருவாகும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம்னா, ஏற்கனவே இந்தியா முழுக்க பிஜேபி என்ன பண்ணுதோ அதே ஃபார்முலா தான். சிராக் பாஸ்வானையும் நிதிஷ்குமாரையும் பரம எதிரிகளான 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சவங்க அவங்க. அதனால் அவங்க எதுவும் சாத்தியம். இன்றைக்கி பணம், அதிகாரம், இந்த ரெண்டும் அவர்கள்ட்ட எல்லை இல்லாமல் இருக்கிறது. இது ஒரு பக்கம் போகும்போது ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட பிஎஸ் கோயல் கொடுத்த வாக்குறுதி என்ன? இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை? டிடிவி தினகரன் போய் பிஜேபி கூட்டணிக்கு சேர்ந்துட்டார். முக்குளத்தோர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் பேசப்படும் போது இன்றைக்கி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த 2 பேரும் போகாமல் இருந்தால் முக்குளத்தோர் வாக்கு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி டிடிவி தினகரன் போனதுனால முக்குளத்தோர் வாக்கு யாருக்கு போகும்? கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தான் போகும். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் தனியாக இருக்கார். சசிகலா அவர்கள் நேற்றே அறிக்கை விட்டுட்டாங்க, வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போனது தப்புன்னு. சசிகலா அவர்களுக்கு நாளைக்கு அதிமுக ஆட்சி வர்றதுனாலதான், திமுக ஆட்சி வர்றதுனாலதான் சசிகலா அவருக்கு பழனிசாமி மேலே கோபம் இருக்கும். கண்டிப்பாக கோபம் இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லதா, பழனிசாமி வந்தால் நல்லதா? பழனிசாமி வந்தாலாவது ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட அவங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்க முடியும். இன்றைக்கும் சின்னம்மானு தான் கூடுவாங்க. இதே திமுக அமைச்சர்கிட்ட பேச முடியுமா? அதனால தான் சசிகலா அவர்கள் இன்னும் அமைதியாக இருக்காங்க. சசிகலா அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிஜேபி தான் அவங்கள கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அரசியல்லேருந்து ஒதுங்கி இருக்கேன்னாங்க. இப்போ மீண்டும் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக ரெடியாக பண்ண வேண்டிய வேலைகள் பக்காவாக பண்ணுவாங்க. பிஜேபி அதை பண்ணிடும். இன்னும் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா சசிகலா அவர்கள்? வேறு இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமா? தணிக்கை ஆரம்பிக்க முடியுமா? பிஜேபி எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ சசிகலா அவர்கள் உள்ளே வருது ஏறக்குறைய உறுதி. சசிகலா அவர்களும் டிடிவியும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓபிஎஸ் மட்டும் நான் தனித்து இயங்குவேன், விஜய்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நேற்று நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஓபிஎஸ் என்ன தான் பண்ணாலும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க பையன் ரவீந்திரநாத் போய் நேற்று பிஎஸ் கோயலை பார்த்துருக்காரு. பேசப்பட்டது 3 தொகுதி தரோம். உங்களுக்கு ரவீந்திரநாத்துக்கு ஒரு தொகுதி, அப்புறம் உங்கள் கூட இருக்க ஐயப்பனுக்கு ஒரு தொகுதி, 3 தொகுதி தரோம். இதான் இப்போ பேசப்பட்டது. என்ன சின்னம்ங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்படி நடந்தால் நீங்கள் பிரதமரோட மேடையில் பங்கேற்கலாம். ஓபிஎஸ்க்கு என்னென்னா, பெரிய அளவுக்கு அவர் கட்டுமான நிறுவனத்தில் பணம் கொடுத்து வச்சுருக்காரு. அந்த பணம்லாம் வரணும்னா அதிகாரம் முக்கியம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது முக்கியம். மோடி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. மோடி வரும்போது அவரை போய் பார்க்கணும். நாளிதழில் பார்க்குறவங்களாம் அப்பா மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருக்காருப்பா இன்னும் அப்படின்னு நினைக்கணும். இது வரைக்கும் மோடி வரும்போது, அமித்ஷா வரும்போது பார்த்தார், இப்போ பார்க்கல. அப்போ ஓபிஎஸ் போனால் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. பணம் வாங்கினவங்களாம் மறுபடியும் பிஜேபி கூட்டணியில் ஐக்கியமாகி அவங்களோட கை கொடுத்தோம்னா பரவாயில்லப்பா, பவர் ஆகிட்டார்ப்பா, இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போன பணம் திரும்பி வரும். அப்போ அதற்கு இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு அது உபயோகமாக இருக்கும். ஓபிஎஸ் டிடிவி எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? டிவிக்கே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம். விஜய்க்கு ஒரு மாதம் இருக்குது, நமக்கு தொகுதியில் செல்வாக்கு ஜெயிச்சிடலாம். ஆனால் பல விஷயத்துக்கு விஜய் தரப்பு யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை. பிஜேபிகிட்ட அந்த அதிகாரம் இருக்கிறது. இன்னும் 3 வருஷம் பிஜேபி தான் மேலே பவரில் இருக்குது. அப்போ ரவீந்திரநாத் இன்னொன்றுங்க, ஓபிஎஸ்ஸை சொன்னால் ரவீந்திரநாத் கேட்பாரா? உன்னை நம்பி உன் கூட இருக்க எல்லாம் வெளில போயிட்டாங்கப்பா, கம்யூனிட்டி என்டிஏ கூட்டணிக்கு வாப்பான்னு தானே சொல்லுவார். அதனால் அப்படி கூப்பிட்டு போயிடுவார். அப்போ ஓரளவுக்கு ஐயா ஓபிஎஸ் போகிறது உறுதியாகிடுச்சு. சசிகலா அவர்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சசிகலா அவர்கள் அதிமுக பிரச்சாரம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பழைய கூட்டணி தான். அடுத்து ஐயா திமுகவில் என்ன பிரச்சனை? இப்போ 2011 தேர்தலில் இதே மாதிரி தான் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருப்போன்னு திருமாவையும் ஐயா ராமதாஸையும் கட்சியில் சேர்த்தார் ஐயா கலைஞர். கூட்டணி என்ன நடந்தது? வன்னியர் பட்டியலின மக்கள் வன்னியர் ஐயா திருமாவுக்கு ஓட்டு போடல, திருமா கட்சிக்காரங்க வன்னியருக்கு ஓட்டு போடல. முடிஞ்சு கதை மொத்தமாக ஊற்றி முடிச்சாச்சு. அப்போ நல்லாவே தெரியுது, பரம எதிரிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 2 சமூகங்களும் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. 2 சமூகங்களுக்கு இந்த ஓட்டு இந்த பக்கம் போகாது, இந்த ஓட்டு இந்த பக்கம் போகாது. இப்போ ஐயா நேராக திமுக கூட்டணிக்கு போனால் கூட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது.
ஐயாவுக்கு வந்து திமுக கூட்டணி அப்படின்னு எண்ணமாக இருந்தாலும், ஸ்டாலினுக்கு எண்ணமாக இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் திமுக இப்போ தயக்கம் காட்டிகிட்டு இருக்குது. ஐயாவுக்கு வேறு என்ன ஆப்ஷன்? ஐயா அப்படியே இருந்துருவாரா? பிஜேபி சைட்லேயும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஐயா என்ன யோசிப்பார்? கடைசியில் எந்த ஆஃபர் நல்லா இருக்கோ அந்த ஆஃபருக்கு போகணும், அவ்வளோதான். பையன் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சார். கடைசியாக அதில் ஐயா என்ன சூதானமான முடிவு எடுப்பாருங்கிறது எடுப்பார். ஐயாவையும் பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயாவும் உள்ளே வருவதற்கான வேலை நமக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ ஐயாவும் உள்ளே வந்தால் அது மெகா கூட்டணி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் டிடிவி தினகரன் வராரு, ஓபிஎஸ் வராரு, சசிகலா அம்மா பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இப்போ தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு இது பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற பர்செப்ஷனை ஏற்படுத்தணும். அந்த முயற்சியில் இன்றைக்கி பிஜேபி ஈடுபட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம், அதுக்கப்புறம் வாக்காளர் யாரை போட்டால் நல்லாயிருக்கும், யார் வேட்பாளர், எந்த வேட்பாளர், அதுக்கப்புறம் தேர்தல் பணிகள். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த வாக்குச்சாவடியில் பண்ணுற வேலை. இத்தனை கட்சி இருக்குது, கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அடித்து நூற்றிடலாங்கிறது பிஜேபியோட பிளான். அதுக்கப்புறம் இடி ரைடெல்லாம் விட வேண்டியது. இதுதான் பிஜேபியோட பிளான். எல்லா மாநிலத்திலையும் பண்ணுற ஃபார்முலா. அப்போ நாளை பிரதமர் வந்துட்டு போன பிறகு பலவிதமான அஸ்திரங்கள், பலவிதமான ரைடுகள் இங்கே நடக்கும், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இன்றைக்கி வந்து திமுக என்ன யோசிக்குது? எப்படியாவது ஜெயிக்கணும், என்ன பண்ணலாம்? இப்போ லேட்டஸ்ட்டாக மாரி செல்வராஜை களத்தில் இறக்கி விடுவோம். ஏன்னா வந்து அவருடைய சமூக வாக்குகள் தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் அவரை இறக்கி விட்டு அவரை பிரச்சாரம் பண்ண வைக்கணும். யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சுலாம் பிரச்சாரம் பண்ணணும். திமுக அதாவது இவங்களும் சாதாரணமானவங்கள, அவங்களும் சாதாரணமானவங்க. திமுக இப்போ அதிமுக 2000 ரூபா கொடுத்துருச்சு. இப்போ ஸ்டாலின் தரப்பு என்ன யோசிக்குது? 2500 கொடுக்கலாமா? எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். அவங்க ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. அமித்ஷா அதை விட்டு விடுவாரான்னு தெரியல. ஆனால் நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா, அவருக்கு அநேகமாக வந்து தென் மாவட்டத்தில் தான் சீட்டு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் நினைக்கிறது வேறு. ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா கொடுப்பறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களாம். பிஜேபி உத்தரவாதம் வந்து வெளியில் தெரியல. ஆனாலும் பிஜேபியை நம்பினவங்களுக்கு அது கொடுத்துருவோங்கிறது பழைய ஃபார்முலா. எப்பயுமே பிஜேபி வந்து சொன்னால் செஞ்சிடும். இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொடுத்துருவாங்க, அதிமுகவும் சொன்னால் கொடுத்துருவாங்க. கடைசியாக வந்து அதிமுக வந்து கழட்டி விட்டது யாருன்னா தேமுதிக. அதுவும் ஏன்னா தேமுதிக இவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிகிட்ட எம்பி சீட்டை வாங்கிட்டு தம்பிக்கு வாங்கிட்டு அந்த அம்மா திமுகவோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை தெரிஞ்சுட்டு தான் இன்பதுரைக்கு கொடுத்தாரு பழனிசாமி. இந்தியாவில் எவ்வளவோ முதல்வர்கள் இருந்தாலும் பிஜேபிக்கு தண்ணி காட்டுற ஒரே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இப்போ இருக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் அமித்ஷாக்கே அல்வா கொடுப்பார், நம்ம சொல்லியிருந்தோம். இதில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியா இல்லை டிடிவியா, 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. இப்போ என்னென்னா 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க ஒரே கூட்டணிக்கு போகிறாங்க. இவருக்கு அவர் சளைச்ச வரல, அவருக்கு இவர் சளைச்ச வரல. இப்போ என்னென்னா இந்த 2 பேரை பார்த்து அமித்ஷா தான் பயப்படணும். ஏன்னா அவங்க எத்தனையோ ஸ்டேட்டில் எத்தனையோ ஆட்களை டீல் பண்ணியிருப்பாங்க. கதவை திறந்து வைக்கிறோம், ஜன்னலை திறந்து வைக்கிறோம் சொன்னதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நல்லா வரமாட்டாங்கன்னு சொல்லி அலைய விட்டது அவருடைய திறமை. இப்போவும் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிடி நான் கூட்டணியில் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப பிஜேபி அலைய விட்டது. கடைசி வரைக்கும் தானே அலைஞ்சு தானே பிடிச்சாங்க அவரை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லோரும் உறுதியாக இருக்காங்க. எடப்பாடி என்ன நினைப்பார்? நம்ம ஜெயிக்கணும்னா டிடிவி தினகரன் ஜெயிச்சாதான் அவங்க அந்த ஏரியாவில் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிடும் அந்த இடத்துல. அப்போனா 2 பேரும் ஒன்றா வேலை செய்வாங்க. சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் 2 பேரும் உள்ளடி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு வந்து திமுக வரக்கூடாது, அவ்வளோதான். எல்லாம் அதிமுக தொண்டர்கள் தான். அவரும் ஸ்டாலினை தான் திட்டுவார், இவரும் ஸ்டாலின் தான் திட்டுவார். 2 பேருக்கும் பர்சனல் சண்டை. கொள்கை வேறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விசிகாவும் வன்னியரும் அப்படின்னா அது நம்ம வேறு, சமூகம் வேறு. இது அப்படி இல்லை. இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அதனால் சரியாயிரும்னு நினைக்கிறோம். அதிமுக வலுப்பெற்று கொண்டு இருக்கிறது. நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு பல சவால்கள். ஒரு பக்கம் பிஜேபி விஜயை மூவே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக ரொம்ப சந்தோஷம், ஏன்னா விஜய் நிற்கிறது திமுகவுக்கு பலம். விஜய் ஓட்டை பிரித்து நம்ம ஜெயிச்சலாம் அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. விஜய் நினைக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மக்கள் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறார். காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.